தஞ்சை மாநகரம் அன்று முழுவதும் ஒரே அல்லலோ கல்லலோ பட்டு கொண்டிருந்தது. புயலையும் மழையையும் அவற்றினால் நேர்ந்த சேதங்களையும் மக்கள் அடியோடு மறந்து விட்டார்கள். ஈழம் கொண்ட வீராதி வீரரும் சோழ நாட்டு மக்களின் இதயம் கொண்ட இளவரசருமான பொன்னியின் செல்வர் நாகைப்பட்டினத்தில் புயல் அடித்த அன்று வெளிப்பட்டு விட்டார். பின்னர் தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பொன்னியின் செல்வரை சிங்காதனத்தில் ஏற்றி வைத்து சக்கரவர்த்தியாக முடிசூட்டும் நோக்கத்துடன் பெருந்திரளான மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்னும் செய்திகள் வதந்திகளாக காற்று வாக்கில் வந்தன. பின்னர் நேரில் இளவரசரை நாகைப்பட்டினத்தில் பார்த்தவர்களே வந்து சொன்னார்கள். இந்த செய்தி காரணமாக தஞ்சை நகர மக்களின் உள்ளத்தில் குதூகலம் அடிக்க தொடங்கியது. தஞ்சை நகரம் என்றும் கண்டறியாத அளவில் இளவரசருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று மக்கள் தீர்மானம் செய்தார்கள். கோட்டைக்கு வெளியிலே இருந்த புறநகரத்தின் வீதிகளை அலங்கரிக்க தொடங்கினார்கள். கூட்டம் கூட்டமாக தெருக்களிலே நின்று பேசலானார்கள். மேளதாளங்கள், தாரை தப்பட்டைகள் முதலிய வாத்தியங்கள் சேகரிக்கப்பட்டன. ஆடல் பாடல்களில் தேர்ந்தவர்கள் இந்த விசேஷ சந்தர்ப்பத்தில் ஆற்றல்களை எல்லாம் காட்டிவிடுவது என்று எண்ணி ஆயத்தம் செய்ய தொடங்கினார்கள். மாதர்களும் இளஞ்சிறார்களும் தங்களை அலங்கரித்துக் கொள்ளும் விதங்களை பற்றி சிந்தித்தார்கள். மற்றும் பல அவசரக்காரர்கள் இளவரசரை வரவேற்பதில் தாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் தஞ்சையிலிருந்து நாலா திசைகளிலும் சென்ற சாலைகளில் கொஞ்சம் தூரம் முன்னதாக சென்று காத்திருக்க தொடங்கினார்கள். அப்படி முன்னதாக புறப்பட்டவர்களை வேறு சிலர் பார்த்து பரிகசித்தார்கள். புறநகரம் இந்த பாடு பட்டதென்றால் கோட்டைக்கு உள்ளேயும் ஏதோ முக்கியமான சம்பவங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்பதற்கு விரைவிலேயே அறிகுறிகள் தென்பட்டன. காலையில் வழக்கம் போல் கோட்டை வாசல் திறந்தது. கறி, காய், தயிர், மோர் விற்பவர்களும் அரண்மனைகளில் வேலைக்கு செல்வோரும் வழக்கம் போல் கோட்டைக்குள் சென்று கொண்டிருந்தார்கள். புயல் மழையினால் ஏற்பட்ட சேதங்களை பற்றி முறையிட்டுக் கொள்ள விரும்பியவர்கள் இன்று ஒரு சிலர் தான் சென்றார்கள். வழக்கம் போல வேளக்கார படையும் கோட்டைக்குள் சென்றது. பின்னர் கோட்டை வாசல் கதவுகள் எல்லாம் சடசடவென்று சாத்தப்பட்டன. பெரிய பெரிய இரும்பு தாள்களை கொண்டு கதவுகளை இறுக்கும் சத்தமும் பூட்டுக்களை மாட்டி பூட்டும் சத்தமும் கேட்க தொடங்கின. அன்று முற்பகலில் வந்தவர்கள் காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். முற்பகல் நேரத்தில் இந்த மாதிரி கோட்டை கதவுகளை சாத்தி தாளிடும் காரணம் என்னவென்று ஜனங்கள் பேச ஆரம்பித்த சமயத்தில் இன்னொரு அதிசயம் நடந்தது. கோட்டையை சுற்றி இருந்த அகழியை கடப்பதற்கு ஏற்பட்ட பாலமும் தூக்கப்பட்டது. அதற்கு பிறகு யாரும் கோட்டை வாசலை நெருங்குவதற்கே முடியாமல் போய்விட்டது. கோட்டையின் பிரதான வாசலாகிய வடக்கு வாசலுக்கு அருகில் இருந்தவர்கள் மேற்கு வாசலையும் தெற்கு வாசலையும் பற்றி விசாரித்தார்கள். அந்த வாசல்களும் வடக்கு வாசலை போலவே சாத்தி பூட்டப்பட்டன என்றும் பாலங்கள் தூக்கிவிடப்பட்டன என்றும் அறிந்ததும் மிக்க வியப்படைந்தார்கள். இது என்ன, யுத்தம் ஒன்றும் நடக்கவில்லையே, பகைவர்களின் படைகள் படையெடுத்து வருவதாக தெரியவில்லையே. அப்படி படையெடுத்து வருவதற்கு ஆற்றல் வாய்ந்த பகைவர்கள் வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே எங்கும் சமீப பிரதேசத்தில் இல்லையே. ஒருவேளை பொன்னியின் செல்வரை கோட்டைக்குள் பிரவேசிக்காமல் தடுப்பதற்காகவே இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகின்றனவோ என்று சிலர் கேள்விகளை போட்டுக்கொண்டு அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மறுமொழி கூறிக்கொண்டார்கள். இந்த வதந்தி பரவ பரவ நகரமாந்தரின் கோபம் அதிகமாகியது. விஜயலாய சோழரின் வம்சத்தில் வழி வழியாக வந்த இளவரசரை கோட்டைக்குள்ளே வராமல் தடுப்பதற்கு இந்த பழுவேட்டரையர்கள் யார்? அப்படி பழுவேட்டரையர்கள் உண்மையில் முயல்வதா இருந்தால் கோட்டை மதில்களையே இடித்து தகர்த்துவிட வேண்டியதுதான் என்ற தோரணையில் பேசுவோரும் இருந்தனர். திடீரென்று இன்னொரு பயங்கரமான வதந்தி மக்களிடையே பரவ தொடங்கியது. வெகு காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் மரணம் நேர்ந்து விட்டது என்பதுதான். சக்கரவர்த்தி காலமாகி விட்டாராமே, அது உண்மையா என்று முதலில் கேட்டார்கள். அன்று அதிகாலையில் வால் நட்சத்திரம் ஒரு நிமிடம் ஜோதிமயமாக ஒளி வீசிவிட்டு பூமியை நோக்கி விழுந்து மறைந்ததை பார்த்தவர்கள் சிலர் அதையே சாட்சியாக கொண்டு சுந்தர சோழர் காலமானதை உறுதி செய்தார்கள். இவ்விதமெல்லாம் ஜனங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அதோ படை வருகிறது என்று கூக்குரல் ஒன்று எழுந்தது. பலரும் அங்கும் இங்கும் ஓடி சென்று பார்த்தார்கள். உயர்ந்த கட்டிடங்களின் மீதும் உயரமான மரங்களின் மீதும் ஏறி பார்த்தார்கள். அவ்வாறு பார்த்தவர்கள் கண்ட காட்சி ஒரே வியப்பையும் திகைப்பையும் அளிப்பதாக இருந்தது. தஞ்சையிலிருந்து மேற்கேயும் தென்மேற்கு திசையிலேயும் புறப்பட்டு சென்ற 3 பெரிய சாலைகள் அந்த காலத்தில் இருந்தன. ஒன்று கொடும்பாளூர் வழியாக ராமேஸ்வரம் போகும் சாலை, மற்றொன்று மதுரை வழியாக தென்பாண்டிய நாட்டுக்கு சென்ற சாலை, இன்னொன்று உறையூர் வழியாக கரூருக்கும் சேர நாட்டுக்கும் சென்ற நீண்ட அகன்ற சாலை. அன்று பிற்பகலில் 3 சாலைகள் வழியாகவும் படைகள் அணிவகுத்து வந்து கொண்டிருந்தன. அவற்றில் முன்னால் வந்த அணிகள் கண்ணுக்கு தெரிந்தனவே தவிர பின்னால்
வந்த அணிவரிசைகள் எங்கே முடிகின்றன என்பதே தெரியவில்லை. அவ்வாறு அந்த படை வீரர்களின் அணிகள் ஒன்றன் பின்னால் ஒன்று தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன. நல்ல வேளையாக அந்த படைகளின் முன்னணியில் பெரிய புலிகொடிகள் பறந்து கொண்டிருப்பதால் பகைவர்களின் படைகள் என்று சந்தேகிக்க இடம் ஏற்படவில்லை. சோழ சாம்ராஜ்யத்தின் படைகள் தான் அவை. ஆனால் எதற்காக வருகின்றன, எங்கிருந்து வருகின்றன? இன்னும் சற்று அருகில் அந்த படைகள் நெருங்கி வந்த போது புலி உருவம் தாங்கிய கொடிகளில் சிறிய அளவில் பதித்திருந்த முத்திரைகள் கண்ணில் பட்டன. அவற்றிலிருந்து கொடும்பாளூர் தலைமைக்கு உட்பட்ட பராந்தக சோழ பெரும் படையும் தென்பாண்டிய நாட்டில் இருந்த தெரிந்த கைகோளர் பெரும்படையும் ஈழத்து போரில் ஈடுபட்டிருந்த அரிஞ்சய சோழ பெரும்படையும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று தெரிய வந்தது. இன்னும் சிறிது நேரத்துக்கெல்லாம் தென் திசை சேனாதிபதியான பூதி விக்ரமகேசரியே இத்தகைய படைகளுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தஞ்சை நகர மக்களுக்கு தெரிந்து போய்விட்டது. இதிலிருந்து படைகள் எதற்காக வருகின்றன என்பதை யூகித்து உணர்வதும் எளிதானது. கொடும்பாளூர் பெரிய வேளாரான பூதி விக்ரமகேசரி ஈழத்து பட்ட சிறிய வேளாரின் திருமகளாகிய வானதியை பொன்னியின் செல்வருக்கு மனம் புரிந்து கொடுத்து அவரையே சோழ நாட்டு சிம்மாதனத்தில் ஏற்றி வைக்க விரும்புகிறார் என்பது சோழ நாட்டில் எல்லோருக்கும் தெரிந்திருந்த செய்தியாகும். கிழக்கே இருந்து இளவரசர் அருள்மொழிவர்மர் பொது ஜனங்களின் ஆரவாரத்துடன் அழைத்து வரப்படுவதும் மேற்கே இருந்து சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி மாபெரும் படையுடன் அதே சமயத்தில் தஞ்சையை நோக்கி வருவதும் ஒன்றுக்கொன்று பொருத்தமா இருந்தன. பழுவேட்டரையர்களும் அவர்களுடன் தோழமை பூண்ட சிற்றரசர்களும் மதுராந்தகருக்கு பட்டம் சூட்ட முயற்சி செய்கிறார்கள் என்பது ஏற்கனவே மக்கள் அறிந்திருந்தார்கள். ஆகையால் அவர்களுடைய அன்புக்கு உகந்த அருள்மொழி செல்வரை சிங்காதனம் ஏற்றுவதற்காகவே கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரி தமக்கு உட்பட்ட மாபெரும் தென் திசை படைகளுடன் வருகிறார் என்று தஞ்சை நகர மக்கள் யூகித்துக் கொண்டார்கள். இதனால் அவர்களுடைய உற்சாகம் மேலும் கரை புரண்டு ஓடத் தொடங்கியது. சமுத்திரம் போல் பொங்கி வந்த படை வீரர்கள் அனைவரையும் வரவேற்று உபசரிக்கவும் விருந்து அளிக்கவும் தஞ்சை நகர மக்கள் சித்தமானார்கள். தஞ்சை நகரில் அந்த காலத்தில் பல பெரிய வர்த்தக குழுவினர் நடத்திய சத்திரங்கள் இருந்தன. அந்த சத்திரங்களில் அன்று பிற்பகலில் இருந்தே ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு அளிக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. இதை அறிந்ததும் நகர மக்களின் சந்தோஷம் அதிகமாகி விட்டது. அங்கு நீங்கும் திரிவதும் கூட்டம் கூடி பேசுவதுமாக இருந்தார்கள். அவர்களில் 100க்கு 100 பேரும் அருள்மொழிவர்மரின் கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தபடியால் வரப்போகும் சம்பவங்களை பற்றி பேசுவதில் ஒளிவு மறைவு ஒன்றும் அவசியமாக கருதவில்லை. படை வீரர்கள் தஞ்சையை அணுகி வந்து ஆங்காங்கே கூடாரம் அடித்து முகாம் போட தொடங்கியதும் நகர மக்கள் அந்த முகாம்களுக்கே சென்று வீரர்களுடன் பேச தொடங்கி விட்டார்கள். சூரியன் மறைந்து நன்றாக இருட்டுவதற்குள்ளே தஞ்சை நகரின் 3 பக்கங்களையும் சேனா வீரர்கள் சூழ்ந்து விட்டார்கள். 4வது பக்கத்தில் வடவாறு தஞ்சை கோட்டையை ஒட்டி சென்றபடியால் வடவாற்றில் பெரும் வெள்ளம் போய்கொண்டிருந்தபடியாலும் அந்த பக்கம் வீரர்கள் போவதற்கு வசதியாக இல்லை, அதற்கு அவசியமும் இல்லை என்று அந்த வீரர்கள் கருதிவிட்டார்கள். இருட்டி ஒரு ஜாமம் ஆன பிறகு சேனாதிபதி கோட்டையை சுற்றி பார்த்துவிட்டு தமது கூடாரத்துக்கு வந்து சேர்ந்தார். அவருக்கு முன்னாலேயே அங்கே ஏறக்குறைய 100 பேர் வந்து சேர்ந்திருந்தார்கள். அவர்களில் வேளிர் படை தலைவர்களும் கைகோளார் படை தலைவர்களும் பாண்டிய மண்டலத்தின் தலைவர்களும் கொங்கு நாட்டு தலைவர்களும் இருந்தார்கள். ஈழ நாட்டு போரில் வெற்றி கண்ட சோழர் படை தலைவர்களும் பலர் இருந்தார்கள். இவர்களை தவிர பல பல வர்த்தக மகா சபைகளின் தலைவர்களும் இருந்தார்கள். முக்கியமாக நானாதேச திசை 1500 என்று உலகமெல்லாம் புகழ்பெற்ற வர்த்தக மண்டலத்தின் தலைவர்கள் வந்திருந்தார்கள். இவர்கள் அயல் நாடுகளுடன் கப்பல் வாணிகம் செய்யும் பெரும் தனவந்தர்கள். வர்த்தக பொருட்களை ஏற்றி செல்லும் கப்பல்களை காவல் புரிவதற்காக தாங்களே யுத்த கப்பல்களை அனுப்பக்கூடிய வசதி வாய்ந்தவர்கள். இவர்களை தவிர தஞ்சாவூர் நகரத்தை சேர்ந்த 50 குழுவினரும் என்பேராயத்தின் தலைவர்களும் அழைக்கப்பட்டு அந்த கூடாரத்தில் வந்து கூடியிருந்தார்கள். ஆரம்பத்தில் வழக்கமான யோகசேம விசாரணைக்கு பிறகு கொடும்பாளூர் பெரிய வேளார் அங்கே கூடியிருந்தவர்களை பார்த்து கூறலானார். நான் யார் யாருக்கு தூது அனுப்பினேனோ அவர்களில் ஏறக்குறைய எல்லோரும் இங்கே வந்து கூடியிருக்கிறீர்கள். திருக்கோவலூர் முதுகிழவரான மலையமான் அரசர் மட்டும் வரவில்லை. அவர் வர முடியாமல் இருப்பதற்கு தக்க காரணம் இருக்கும் என்றே நினைக்கிறேன். மிகவும் அபாயகரமான காரியம் என்று பலரும் கருதக்கூடிய காரியத்தை பற்றி யோசிக்க நாம் இங்கே வந்திருக்கிறோம். சோழ குலத்தாரிடமும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடமும் நாம் எல்லோரும் எவ்வளவு பக்தி கொண்டவர்கள் என்பது உலகம் அறிந்தது. அதை எவ்வளவோ தடவை எவ்வளவோ காரியங்களில் நிரூபித்திருக்கிறோம். ஆனாலும் நாம் சக்கரவர்த்தியின் விருப்பத்துக்கு விரோதமாக இங்கே கூடியிருக்கிறோம் என்று நம் எதிரிகள் குற்றம் சாட்டக்கூடும்.
இருக்கக்கூடும். சக்கரவர்த்தியை எதிர்த்து யுத்தம் செய்ய படை திரட்டி வந்திருக்கிறோம் என்று கூட அவர்கள் சொல்லலாம். ஆனால் சக்கரவர்த்தியை நாம் தனிப்பட பார்க்க முடிகிறதில்லை. அவருடைய மனதின் விருப்பத்தை அறிய நிமிடம் கூட அவரிடம் தனித்து பேச முடிவதில்லை. ஏன் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. சக்கரவர்த்தியின் தேக சுகத்தை உத்தேசித்து அவரை தஞ்சை கோட்டையில் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையில் பழுவேட்டரையர்கள் அவரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றே எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் எல்லோரும் என்ன கருதுகிறீர்களோ தெரியவில்லை. இவ்வாறு சொல்லிவிட்டு சேனாதிபதி இந்த இடத்தில் சிறிது நின்றதும், ஆம், அதுதான் உண்மை, சக்கரவர்த்தியை சிறையில் தான் வைத்திருக்கிறார்கள் என்று அந்த கூட்டத்தில் பல குரல்கள் எழுந்தன. உங்கள் ஆமோதிப்பிலிருந்து நாம் எல்லோரும் ஒத்த உணர்ச்சியும் ஒரே நோக்கமும் கொண்டவர்கள் என்று ஏற்படுகிறது. விஜயலாய சோழர் காலத்திலிருந்து எத்தனையோ ஆயிரம் வீரர்கள் இன்னுயிரை போர்க்களத்தில் பலி கொடுத்து இந்த சோழ சாம்ராஜ்யம் இந்த மகோனத நிலைக்கு வந்திருக்கிறது. சோழ நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளவே நமக்கெல்லாம் பெருமையா இருக்கிறது. அப்படிப்பட்ட சோழ குலத்துக்கும் சாம்ராஜ்யத்துக்கும் எவ்வித குறைவும் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கே நாம் இங்கே கூடியிருக்கிறோம். சக்கரவர்த்தியின் எதிரிகள் அவரை 3 வருஷ காலமாக சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவருக்கு உடல்நிலை சரியாக இல்லை என்று காரணம் சொல்கிறார்கள். 96 புன் சுமந்த திருமேனியரான விஜயலாய சோழர் 80வது பிராயத்தில் திருப்புறம்பயம் போர்க்களத்தில் வந்து 2 கைகளிலும் 2 கத்திகளை ஏந்தி சக்கரமாக சுழற்றி அவர் புகுந்து சென்ற இடமெல்லாம் எதிரிகளின் தலைகளை மலைமலையாக குவித்தார். அத்தகைய வீரர் வம்சத்தில் பிறந்த சுந்தர சோழர் உடல்நிலையை காரணமாக சொல்லிக் கொண்டு வெளியில் வரவே மறுக்கிறார் என்றால் அது நம்பக்கூடிய காரியமா? சக்கரவர்த்தியை சிறை வைத்திருக்கும் துரோக சிந்தனையாளர் பில்லி சூனிய மாய மந்திர வித்தைகளை கொண்டு அவருக்கு சித்த குழப்பத்தையும் உண்டாக்கி விட்டார்கள் என்று தோன்றுகிறது. சக்கரவர்த்தியின் சித்தம் சரியான நிலையில் இருந்தால் தமக்கு பீம அர்ஜுனர்களை போன்ற 2 வீராதி புதல்வர்கள் இருக்கும் போது போர்க்களத்தையே கண்ணால் கண்டறியாத மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட விரும்புவாரா? இப்போது பலர் ஒரே சமயத்தில் சக்கரவர்த்தியின் விருப்பம் அதுவென்று நமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். நமக்கு நேர்முகமாக தெரியாது தான், பழுவேட்டரையர்கள் கட்டிவிட்ட கதையாக கூட இருக்கலாம். ஆனால் நம் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் கூட அதை நம்புகிறார். அரசே, அனிருத்தரும் அவர்களோடு சேர்ந்திருக்கலாம், யார் கண்டது என்றார் கூட்டத்தில் ஒருவர். அப்படியும் இருக்கலாம். அதன் உண்மையை அறிந்து கொள்வது நாம் இங்கே கூடியிருப்பதின் ஒரு முக்கிய நோக்கம். இன்றைய தினம் இந்த தஞ்சை மாநகரில் உலவி வரும் வதந்தியை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். அதை நான் நம்பவில்லை. சக்கரவர்த்தியை உயிரோடு தரிசிக்கும் பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்கும் என்றே நம்பி இருக்கிறேன். அப்படி அவரை தரிசிக்கும் போது பட்டத்தை பற்றி அவருடைய விருப்பம் என்னவென்பதை நேரில் கேட்டு தெரிந்து கொள்வோம். ஒருவேளை சக்கரவர்த்தியே மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டும் விருப்பத்தை தெரிவித்தார் என்றால் அதை நீங்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்வீர்களா? மாட்டோம் என்ற பெருங்கோஷம் எழுந்தது. நானும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் சக்கரவர்த்தி தெளிவுள்ள சித்தமுடையவரா இருந்தால் அவ்விதம் ஒரு நாளும் தெரிவிக்க மாட்டார். பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்திலேயே பட்டத்து உரிமை பற்றி விஷயம் தீர்ந்து முடிவாகிவிட்டது. சுந்தர சோழரும் அவருடைய சந்ததிகளுமே தஞ்சை சிங்காதனம் ஏற வேண்டும் என்று அந்த மன்னர் உயிர்விடும் தருவாயில் கூறியதை நானே என் செவிகளால் கேட்டேன். கேட்டவர்கள் இன்னும் பலரும் இங்கே இருப்பார்கள். காலம் சென்ற மகானாகிய கண்டராதித்தர் தம் குமாரனுக்கு ராஜ்யமாளும் ஆசையே உண்டாகாத விதத்தில் அவனை வளர்க்க முயன்றார். அவருடைய தர்மபத்தினியாகிய பெரிய பிராட்டியார் சிவபக்தியே உரு கொண்டவரான செம்பியன் மாதேவி மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட கூடாதென்பதில் பிடிவாதமாயிருப்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இதற்கெல்லாம் ஏதோ ஒரு முக்கிய காரணம் இருக்கத்தான் வேண்டும். அப்படி இருக்கும்போது சுந்தர சோழர் ஏன் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட ஆசைப்படுகிறார்? அவர் சித்தம் சரியா இல்லை என்பதற்கு இன்னும் ஓர் உதாரணமும் கூறுகிறேன். வீர பாண்டியனை கொன்று பாண்டிய படையை ஒழித்த பிறகு பாண்டியனுக்கு உதவி செய்ய முன்வந்த ஈழத்து அரசனை தண்டிப்பதற்காக என் சகோதரன் படையெடுத்து சென்றான். அவனுக்கு உதவியாக போதிய படைகளையும் தளவாடங்களையும் அனுப்ப தவறிவிட்டோ. அதனால் அவன் போர்க்களத்தில் வீர மரணம் எய்த நேர்ந்தது. சோழ நாட்டின் வீர புகழுக்கு நேர்ந்த அந்த களங்கத்தை துடைத்துக் கொள்ளும் பொருட்டு நானும் பொன்னியின் செல்வரும் சென்றோம். ஈழத்து படைகளை ஒழித்து கட்டினோம். அனுராதாபுரத்தை கைப்பற்றினோம். மகிந்தனை மலைநாட்டுக்குள் ஓடி ஒளிந்து கொள்ள செய்தோம். தனாதிகாரி பழுவேட்டரையர் எங்களுடன் ஒத்துழைக்கவில்லை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். உங்களில் இங்கே வந்திருக்கும் வர்த்தக மகா ஜன தலைவர்கள் உணவுப் பொருட்களை அனுப்பி பேருதவி செய்தீர்கள். ஆனாலும் நம் வீரர்கள் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்கும்படி நேர்ந்தது. அவ்வளவையும் பொறுத்து கொண்டு மகிந்தன் படைகளை ஒழித்து கட்டியது எதனால்? சோழ குலத்து மகா வீரர்க்குள்ளே ஈடிலா மகா வீரராகிய பொன்னியின் செல்வர் அளித்த உற்சாகத்தில் தான்.
தான். அப்படிப்பட்ட வீர புதல்வனுக்கு தந்தையாகிய சக்கரவர்த்தி அளித்த பரிசு என்ன? ராஜ துரோகம் செய்து விட்டதாக அபாண்டமாக பழி சுமத்தி இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி கட்டளையிட்டது தான். சித்தம் சரியாக உடைய ஒருவர் இப்படி கட்டளை பிறப்பித்திருக்க முடியுமா? சேனாதிபதி, மறுபடியும் சக்கரவர்த்தியின் கட்டளையை பற்றியே பேசுகிறீர்கள். சக்கரவர்த்தி தான் அந்த கட்டளையை அனுப்பினார் என்பதற்கு என்ன அத்தாட்சி என்று சபையில் இருந்தவர்களில் ஒருவர் கேட்டார். அதற்கு அத்தாட்சி ஒன்றும் இல்லை. அதன் உண்மையை பற்றி நேரில் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பித்தான் இங்கே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். சக்கரவர்த்தியின் சம்மதமின்றி இத்தகைய கட்டளை பிறந்திருக்க கூடுமானால் இந்த சோழ சாம்ராஜ்யம் எவ்வளவு பயங்கரமான நிலைமையில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். பின்னால் நிகழ்ந்தவற்றையும் எண்ணி பாருங்கள். சிறைப்படுத்த வந்த வீரர்கள் இளவரசரை சிறைப்படுத்த மறுத்துவிட்டார்கள். இளவரசர் தாமாகவே தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பார்த்திபேந்திர பல்லவனுடைய கப்பலில் ஏறி வந்தார். அந்த கப்பல் புயலில் சிக்கி கொண்டதாம். அப்போது இளவரசர் கடலில் மூழ்கி மாண்டதாக ஒரு வதந்தி புறப்பட்டது. இதை நான் நம்பவே இல்லை. பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் அபகரித்திருக்க மாட்டான் என்று உறுதியாக நம்பினேன். அந்த கப்பலில் வந்த மற்ற எல்லோரும் உயிர் பிழைத்திருக்கும் போது இளவரசர் மட்டும் எப்படி கடலில் மூழ்கி மாண்டிருக்க முடியும்? ஆகையால் இளவரசர் கரையேறியதும் அவரை சிறைப்படுத்த சதி நடந்திருக்க வேண்டும். அந்த சூழ்ச்சியை அறிந்து கொண்ட இளவரசர் தப்பி சென்று எங்கேயோ பத்திரமா இருக்கிறார். சரியான சமயத்தில் வெளிப்புறப்பட்டு வருவார் என்று நம்பியிருந்தேன். உங்களில் பலரும் அப்படி நம்பியதாக தெரிவித்தீர்கள். நமது நம்பிக்கை நிறைவேறியது. நாகைப்பட்டினத்தில் புயல் அடித்த அன்று இளவரசர் வெளிப்பட்டார் என்பதாகவும் சோழ நாட்டு மக்கள் அவரை விஜய கோலாகலத்துடன் வரவேற்று தஞ்சைக்கு அழைத்து வருகிறார்கள் என்பதையும் அறிந்தோம். அவர்களுக்கு பக்க பலமாக இருக்கும் உத்தேசத்துடனே நாமும் இவ்விடம் வந்து சேர்ந்தோம். ஆனால் வஞ்சக சூழ்ச்சிக்காரர்கள் மறுபடியும் தங்கள் கைவரிசையை காட்டிவிட்டார்கள். என்ன என்று பலர் கவலை குரலில் கேட்டார்கள். நான் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு தான் அந்த செய்தி கிடைத்தது. இன்று காலையில் திருவாரூரில் இருந்து இளவரசர் புறப்பட இருந்த சமயத்தில் அவர் ஏறி வந்த யானைக்கு மதம் பிடித்து யானை பாகனை தூக்கி எறிந்து விட்டதாம். யானை தெரிக்கட்டு ஓடிவிட்டதாம். அப்போது ஏற்பட்ட குழப்பத்தில் இளவரசரும் காணாமல் போய்விட்டாராம். ஐயோ, இது என்ன விபரீதம்? தெய்வமும் வஞ்சகர்களின் கட்சியில் இருக்கிறதா என்று இப்படி பலர் அங்கலாய்க்க தொடங்கினார்கள். அவர்களை சேனாதிபதி கையமர்த்தி அமைதியா இருக்க செய்தார். செய்தியை முதலில் கேட்டதும் நானும் கதி கலங்கி போனேன். ஒருவாறு சமாளித்துக் கொண்டு தான் இந்த கூட்டத்திற்கு வந்து சேர்ந்தேன். இளவரசர் அருள்மொழிவர்மர் போர் முனையில் எத்தகைய நிகரில்லாத வீரமுடையவரோ அப்படியே அறிவாற்றலிலும் நிகரற்றவர். வஞ்சகர்களின் சூழ்ச்சி வலையில் அவ்வளவு சுலபமாக அகப்பட்டு கொண்டு விட மாட்டார். சீக்கிரத்தில் அவரை பற்றி நல்ல செய்தி ஏதேனும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்கிடையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இக்கட்டான நிலைமையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உங்கள் அபிப்பிராயங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இவ்விதம் சேனாதிபதி தாம் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்ததும் மற்றவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவர்களுடைய கருத்துக்கள் முக்கியமான விஷயங்களில் ஏறக்குறைய ஒரு மாதிரியாகவே இருந்தன. சில்லறை விவரங்களில் மட்டுமே மாறுபட்டன. அங்கே உள்ளவர்களின் பிரதிநிதிகள் நாளைய தினம் சக்கரவர்த்தியை நேரில் சந்தித்து பேச வசதி கோர வேண்டும் என்றும் அதற்கு வாய்ப்பு கிடைத்தால் சக்கரவர்த்தியிடம் மதுராந்தகன் சோழ சிங்காதனம் ஏறுவதை நாங்கள் விரும்பவில்லை என்றும் தெளிவாக தெரிவித்துவிட வேண்டும் என்றும் பலர் கூறினார்கள். பழுவேட்டரையர்களுடைய சர்வாதிகார பதவிகளில் இருந்து சக்கரவர்த்தி அவர்களை நீக்கிவிட வேண்டும் அல்லது சக்கரவர்த்தி தஞ்சாவூரை விட்டு பழையாறைக்கு போய்விட வேண்டும் என்று இன்னும் சிலர் வற்புறுத்தினார்கள். ஆதித்த கரிகாலருக்கு ஏற்கனவே யுவராஜ்ய பட்டாபிஷேகம் ஆகியிருப்பதால் அவரே அடுத்து பட்டத்துக்கு உரியவர். அவராக பட்டம் வேண்டாம் என்று மறுத்தளித்தால் அடுத்தபடி சிங்காதனத்துக்கு உரிமையாளர் அருள்மொழிவர்மர் தான். இதை சந்தேகத்துக்கு இடம் வைக்காமல் சக்கரவர்த்தியிடம் தெரிவித்து அவரையும் ஒப்புக்கொள்ள செய்ய வேண்டும் என்றார்கள் சிலர். வேறு சிலரோ சக்கரவர்த்தியை சந்திப்பதற்கே வாய்ப்பு கிடைக்காவிட்டால் கோட்டை கதவுகளை திறப்பதற்கு மறுத்தால் கோட்டையை முற்றுகையிட வேண்டியதுதான் என்று சிலர் சொன்னார்கள். இதை கேட்ட சிலர் முற்றுகை எதற்காக? உடனடியாக கோட்டை கதவுகளையும் மதில்களையும் தகர்க்கும்படி வீரர்களை ஏவ வேண்டியதுதான் என்று சிலர் கூறினார்கள். இளவரசரை பற்றி செய்தி வரும் வரையில் காத்திருப்பது நல்லது என்றும் ஆதித்த கரிகாலருக்கு ஆள் அனுப்பி அவரையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சிலர் கருதினார்கள். அதற்காகவெல்லாம் காத்திருப்பதில் என்ன பயன்? பழுவேட்டரையர்களின் ஆதிக்கத்தில் உள்ள சுந்தர சோழ பெரும்படை கொள்ளிடத்துக்கு அந்த கரையில் மலநாட்டில் இருந்து வருகிறது. தற்சமயம்
சமயம் கொள்ளிடத்திலும் மற்ற நதிகளிலும் பெரும் வெள்ளம் போவதால் அந்த படைகள் இங்கு வர முடியாது. ஆகையால் கோட்டையை தகர்த்து சக்கரவர்த்தியை பழுவேட்டரையர்களின் சிறையிலிருந்து மீட்பதற்கு இதுவே தக்க சமயம் என்று வற்புறுத்தினார்கள் வேறு சிலர். இவ்வாறு விவாதம் நடந்து கொண்டிருக்கையில் கூடாரத்தின் வாசலில் காவல் புரிந்து கொண்டிருந்த வீரன் ஒருவன் அவசரமாக உள்ளே வந்து சேனாதிபதியின் காதில் ஏதோ கூறினான். அவர் கூட்டத்தினரை பார்த்து, இதோ வந்து விடுகிறேன், சற்று பேசிக் கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார்.